ஒரு ஸ்டேஜ் வரும், எதுவுமே கிளியராக தெரியாது. எங்கே போகிறோம், என்ன பண்ணுறோம், நம்ம லைஃப் சரியாக தான் போகுதா, எதுவுமே புரியாது. அதுக்கு பேர் தான் லாஸ்ட்டுன்னு சொல்கிறது. சில நேரம் நம்மளை நாமே ஐடென்டிஃபை பண்ண முடியாது. முன்னாடி இருந்த கான்ஃபிடென்ஸ் இருக்காது. பீப்புள் கூட பேச மனசு வராது. சில நாட்கள் சைலன்ஸ் தான் நமக்கு மனசுக்கு ஆறுதலாக இருக்கும். ஆனால் உண்மையை சொல்லணும்னா லைஃப் அதிகமாக டீச் பண்ணுறது ஹாப்பி மொமெண்ட்ஸில் இல்லை, இந்த லாஸ்ட் மொமெண்ட்ஸில் தான். ஏன்னா நம்ம ஸ்ட்ராங் ஆகிறது ஸ்ட்ரகிள் டைமில் தான். ஒரு பைக் ரைடு போகிறப்போ சில ரோடு ஸ்மூத்தாக இருக்கும், சில ரோடு ஸ்பீட் பிரேக்கராகவும் குழியாகவும் இருக்கும். ஆனால் ரஃப் ரோடு வந்ததுக்காக ரைடை ஸ்டாப் பண்ண மாட்டோம். ஸ்லோவாக போவோம், பார்த்து பேலன்ஸ் பண்ணி போவோம், ஆனால் கண்டினியூவஸாக போவோம். லைஃப்பும் அதே மாதிரி தான். இப்போ நீ லாஸ்ட்டாக ஃபீல் பண்ணுறியா, அது ஃபெயிலியர் இல்லை, அது லைஃப் உனக்கு ஒரு பேஸ் கொடுக்குது, உன்னை நீ புரிஞ்சுக்கோன்னு சொல்லுது. சில ஆன்சர்ஸ் இமீடியட்டாக கிடைக்காது, சில கிளாரிட்டி டைம் எடுத்து தான் வரும். நம்ம கம்பேர் பண்ண ஆரம்பித்தாதான் அதிகமாக கன்ஃபியூஸ் ஆகும். அவங்க லைஃப் செட்டில் ஆயிருச்சு, அவங்க ஹாப்பியாக இருக்காங்க, நான் மட்டும்தான் இப்படி இருக்கேன்னு தோணும். ஆனால் தெரியுமா, ஒவ்வொருத்தருக்கும் ஜேர்னி வேறு. சில பேருக்கு இயர்லி சக்ஸஸ் வரும், சில பேருக்கு லேட்டாக வரும். ஆனால் லேட்டாக வந்த சக்ஸஸ் சில டைம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். லாஸ்ட் ஃபேஸில் ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஸ்டாப் ஆகக்கூடாது. ஸ்லோவாக இருந்தாலும் பரவாயில்ல, பிரேக் எடுத்தாலும் பரவாயில்ல, ஆனால் உன்னை நீ விடக்கூடாது. ஒரு நாள் நீ இப்போ ஃபீல் பண்ணுற இந்த பெயினை நினச்சி இந்த பேஸ் தான் என்ன ஸ்ட்ராங் ஆக்குச்சுன்னு சொல்லுவேன். பிகாஸ் லைஃப் சம்டைம் பிரேக் அஸ், நாட் டு டெஸ்ட்ராய் அஸ், டு ரீபில்ட் ஸ்ட்ராங்கர். நம்ம பிளான்ஸ் ஃபெயில் ஆகலாம், பீப்புள்ஸ் விட்டு போகலாம், எக்ஸ்பெக்டேஷன் டிசப்பாயின்மெண்ட் ஆகலாம். ஆனால் அந்த நேரத்தில் தான் யார் ரியல், எது இம்பார்ட்டண்ட், நமக்கு உண்மையிலேயே என்ன வேணும்னு டீச் பண்ணும். சம்டைம்ஸ் கெட்டிங் லாஸ்ட் இஸ் த ஒன்லி வே டு ஃபைண்ட் யுவர் செல்ஃப். ஸோ இப்போ கன்ஃபியூசிங்காக இருந்தாலும், எதுவுமே செட் ஆகலைன்னு தோணினாலும் ஒரு டீப் ப்ரீத் எடுத்துக்கிட்டு கண்டினியூ பண்ணு. இந்த கஷ்டம் நிரந்தரம் இல்லை. ஒரு நாள் நீ அதே பாதையில் போகிறப்போ ஸ்மைல் பண்ணுவ, அந்த டிஃபிகல்ட் டேஸ் இருந்தனால தான் இப்போ நான் ஸ்ட்ராங் ஆனேன்னு. அது வரைக்கும் ரைடையும் கண்டினியூ பண்ணு, லைஃப்பையும் கண்டினியூ பண்ணு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பரணி ரைட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம இதே மாதிரி கண்டென்ட்டில் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.